இங்கே பாருங்கள், அங்கேயே ஒரு ஆவுடையும் இருக்குது. அதெல்லாம் தொட்டு பார்க்குறது ஒரு பெரிய பாக்கியம்தான். என் கையால் நல்ல பாம்பு வந்து வண்டிக்கிட்ட கிடந்து மறைச்சிச்சு. சாமி இருந்த ஆவுடை முருகப்பெருமானே மயில் வந்து காட்சி கொடுத்தாரு. இவரை வந்து எடுத்ததே அமாவாசை அமாவாசை அன்னைக்கு தான் எடுத்திருக்காங்க. அப்பாவை நான் பார்த்துட்டேன், அதோட அவர் பறந்து போயிட்டாரு. அன்னன்னைக்கு உழைச்சாதாயா நான் சாப்பிடலாம். நீங்கள் வந்து ஒரு இடத்துல சாமி உங்களுக்கு வந்து ஒரு காட்சி கொடுத்து இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்க வச்சாருன்னு சொன்னீங்கல்ல. நீங்கள் வந்து மீன் வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ருத்ராட்சம்லாம் போட்டால் அசைவம் சாப்பிட்லாமா, சிவ வழிபாட்டில் இருந்தால் அசைவத்தை தொடலாமா, அந்த மாதிரி இப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ இறைவன்ட்ட வேணும், இவங்களெல்லாம் எப்படி மனசில் இவங்களாம் சைவமாக்கணுமே, இவங்கள்ட்ட சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டாங்களே. எந்த சாமியில் எடுத்தாலும் பெரும்பாலும் ரெட்டையாக தான் இருக்குது. எந்த சாமியுமே ரெண்டு தான். சிவன் இருக்கிறாரு, சாமியோட திருமேனியும் அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி இதில் தான் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்தில். ஐயா, இது கோவிலோட இடிபாடு தானே அங்கே இருக்கிறது. பழமையான ஒரு பெரிய சிவாலயம். நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி வட்டம் பாக்கம் அப்படின்ற கிராமத்தில் சிவபெருமான் வந்து எழுந்தருளல் செய்திருக்கிறாரு. ஒரு அம்மா, அடியார் அம்மா வந்து நான் சந்திக்க நேரிட்டேன். இப்போ ஐயா வந்து இவர் என் கூட வந்தவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த அம்மா வந்து இந்த ஊரில் தான் இருக்கிறாங்க. அப்படியே ஒன்று ஒன்றா பேசும்போது நான் இறங்கி உடனே போய் அவங்கள வணங்கினேன். அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு தகவல், அப்படியே சாதாரணமாக ஒரு தகவல் சொன்னாங்க. ஏதோ இந்த ஏழையால் முடிஞ்சது, சாமி வந்து என்னை காட்டி கொடுத்தாரு. ஒரு இடத்துல சாமி இருக்கிறத வந்து எனக்கு காமிச்சு கொடுத்தாரு. அந்த சாமியை நான் வந்து எடுத்து வச்சு திருப்பணி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. சரி, உடனே நான் அந்த இடத்த பார்க்கணும், நான் அந்த ஆலயத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. சாமி இருக்கிற இடம் பாருங்கள். அப்படி ஒரு அற்புதமான கோவிலை வந்து கட்டி கொடுத்துருக்குறாங்க. கட்டிட்டு சாதாரணமாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஆவுடையார் கோவிலிருந்து மிமிசல் வழி, இந்த வழி கோட்டைப்பட்டினம் வழி, கோட்டைப்பட்டினம் போகக்கூடிய வழியில் நான் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது வழியில் ஒரு அடியார் அம்மாவை பார்க்க நேரிட்டது. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க ஒரு சாதாரணமாக அப்படி ஒரு போகிற போக்கில் ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஏதோ என்னால் இந்த ஏழையால் முடிஞ்ச ஒரு கோவிலை சாமிக்காக எழுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு யார் வச்சு செய்யணும், யார் கையால் அவருக்கு வந்து பூஜைகள் செய்யணும், பொருட்கள் வாங்கி தரணும், சாமிக்கு தேவையான விஷயங்களை அவருக்கு யார் விருப்பமோ அவங்கள வச்சு தான் செய்துக்குவார். அதை நான் பல உதாரணத்தில் பார்த்துட்டேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்துட்டேன், நிறைய கோவில்களில் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி இந்த இடத்துல சாமி வந்து இன்றைக்கி இங்கே எழுந்தருளல் செய்திருக்கிறாரு. அது எப்படி நடந்தது அப்படின்றத பற்றி நம்ம அந்த அம்மாக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் ஊர் வந்து ராமநாடியா. நான் பிறந்த மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். இங்கே வந்து கோட்டைப்பட்டினத்தில் இருந்தோம், 30 வருஷமாக இருந்தோம். ஒரு அம்மா, வெளத்தூர் அம்மா வந்து, வாங்க இன்றைக்கி நம்மளுடைய விநியோகம், நீங்கள் இதில் வந்து கலந்துக்கிறங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் சரிம்மா அப்படின்னு நான் வர்றேன்னு சொல்லிட்டேன். இங்கே நான் வரும்போது இங்கே பிரதோஷமே இல்லை, சும்மா அமாவாசை பௌர்ணமிக்கு சாமி கும்பிடுவாங்களாம். எப்போவுமே அமாவாசை இவரை வந்து எடுத்ததே அமாவாசை அமாவாசை அன்னைக்கு தான் எடுத்திருக்காங்க இவரை. இப்போ இந்த கோயில் எடுத்து எப்படியும் ஒரு 10-15 வருஷம் இருக்கும். அப்போ நான் இங்கே வந்து சாமி கும்பிட்லையே, ஐயா என்னுடைய வேண்டுதலில் உள்ள சாமி கும்பிட்டுக்கு இருக்கும்போது இவருக்கு எதுவுமே நடக்காத மாதிரி, பிரதோஷமே இல்லாத மாதிரி என் மனசில் உணர்த்தினார். அப்பா பூசாரிகிட்ட நாங்கள் சொன்னேன், இதை வந்து அந்த அம்மாட்டின்னு சொன்னேன், நம்ம 2-3 பேர் சேர்ந்து இந்த பிரதோஷம் நம்மளே நடத்துவோம்மா அப்படின்னு. இப்போ 10 வருஷமாக இந்த பிரதோஷம் விடாமல் மாதத்துக்கு 2 பிரதோஷம். ஆனால் நான் பார்க்குற தொழில் மீன் வியாபாரம் தாயா பண்ணுறேன். அதில் உள்ள காசுகளை இன்னும் 2 பேர் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் இந்த ஐயாவை நான் எப்படி போனாலும் நான் தொழில் முடித்து அவரை வந்து சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் அவருடைய வாசலில் இருந்து, எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், இந்த ஊர் நல்லா வளரணும், இன்னும் நீ மக்களை இழுத்துட்டு வரணும், ஆவணம் இல்லாமல் தான் இருந்தாங்க. ஒரு ஐயா, ஒரு சித்தர் ஐயா வந்தார். இதுக்கு வந்து ஏற்பாடு யாருமே இல்லை. நான் தான் சொன்னேன், என்கிட்ட கையில் முள்ள காசு இல்லாட்டாலும் 4 மக்கள்கிட்ட வாங்கி நம்ம ட்ரெஸ்ஸு உடுத்துகிற மாதிரி அவருக்கு ஆவடம் போட்டு நம்ம அவரை நல்லா சிறப்பாக பண்ணி கொண்டுக்கிட்டு வரணும் அப்படின்னு ஒரு ஐயரை பிடிச்சேன். அவர் சொன்னார் 80,000 வரும்னு. அதில் வசூல் பண்ணி வச்சு இப்போ 2 வருஷம்தான் ஆகுது.
போன சவுண்டராதி பண்ணி நீங்கள் ஐயா ஆவணம் சொன்னது எனக்கு அதை உணர்த்தினார், கரெக்டாக கேட்டார். அதுக்கு பதில் நான் சொல்லிட்டேன். இன்றைக்கி இந்த மக்கள் இந்த அளவுக்கு வர்றாங்கன்னா ஒவ்வொரு ஆளாக அந்த அடியும் வர போக இருக்க எங்கேயோ பிறந்தவரை கொண்டு வந்து ஐயா கேட்டார். அவருக்கு யார் வரணும் வரக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். இது யார் செய்வா செய்ய மாட்டாருன்னு அவருக்கும் தெரியும். அதை எனக்கு வந்து வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிற ஐயா, கபடு சூது எப்போவுமே நினச்சதில்ல. ஐயா வந்து இப்போ கும்பிட்டு 10 வருஷத்துக்குள்ள நான் வரும்போது சாதாரண பொண்ணாக தான் வந்தேன். நல்லா ஒரு எப்படி சொல்கிறதுன்னா நல்லா சாதாரண பொண்ணாக ஒரு ஏழை வீட்டு பொண்ணு தான். நான் வசதி வாய்ப்பு இல்லை, அன்னன்னைக்கு உழைச்சாதாயா நான் சாப்பிட்லாம் போவேன். நான் வியாபாரத்துக்கு போய் தாயா சாயங்காலம் கொண்டு வந்து அவருக்கு இன்னும் 2 பேர், ஒருத்தர் சென்னையில் உங்களை மாதிரி ஒருத்தர் ஒரு 500 கொடுப்பாங்க, இன்னொருத்தர் சிறுவலத்தூரில் உள்ளவங்க ஒரு 500 கொடுப்பாங்க. பாக்கி 10 அதுக்கு இந்த ஏழை போட்டு செஞ்சுதாயா இதை நல்லா நிறைவாக கொண்டு வரோம். அது இந்த பிரதோஷம் நடக்க நடக்க இவருக்கு நல்ல ஒரு ஆற்றல் கிடச்சி நல்ல அடியார்கள்லாம் இப்போ என் மூலியமாக சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, இப்போ சென்னையிலேருந்து பார்த்தா ஒருத்தர் வந்துட்டு போனாங்க. இந்த அடியை இந்த ஏழை வர போய் ரொம்ப ஒரு சிறப்பாக ஆயிட்டாரியா. இன்னொன்றுமா, நீங்கள் வந்து ஒரு இடத்துல சாமி உங்களுக்கு வந்து ஒரு காட்சி கொடுத்து இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்க வச்சாருன்னு சொன்னீங்கல்ல. ஆமாய்யா. ஒரு சிவலிங்கத்தை வந்து அது எந்த இடம்? அது இங்கே இந்த கோவில் இந்த ஏரியாவில் அது ரெட்டியாகுளம். ரெட்டியாகுளத்தில் போகிற நம்ம வர வழியில் ஒரு இடம் காமிச்சாங்க, அந்த இடத்துல அது ஐயா காட்சி கொடுத்து அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இதை அப்படியே கையில் பிடிச்சி இதை பிடிச்சி கூட சொல்லுவா ஐயா. அது எப்படின்னா, நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வரையில் முதல் நாள் அவருடைய வாகனம் வந்து மறைச்சிச்சு. என்னையா இங்கே வந்து மறைக்கிறிய, நான் இப்போ இருட்டுக்குள்ளே போகிறையா, நாளைக்கு வாகனம்னா அவருடைய பூச்சி நல்ல நாகம் நல்ல பாம்புன்னு சொல்லிடுமா, நல்ல பாம்பு வந்து மறைச்சிச்சு. ஐயா நான் இப்போதைக்கு இருட்டி போச்சு, நீ எங்கே இருக்க என்னன்னு நீ வந்து ஏதோ ஒன்று நடக்கிறதாயா என்னை வந்து காட்டுற காட்சி கொடுக்குற, உனக்கு இதே நேரம் நாளைக்கு வந்து நான் செய்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருந்தாலும் எத்தனை மணியாக இருந்தாலும் உன்னை வந்து பார்க்காம போகணும்னு. நானும் போய் நிற்கிறேன், மயில் நிற்கிறாரு, நான் நிற்கிற வண்டியை நிற்பாருறேன், பறந்து வந்து நிற்கிறாரு. அவர் கூட்டி போய் அவங்க அப்பா கிடந்தவரை கொண்டு போய் எங்கே கிடக்காருன்னு பார்த்தா கருவத்தூரில் குத்துரடிக்க கிடக்கிறாரு. அந்த ஈசன் நம்மளை படைச்ச இறைவன் குப்பர் அடிக்க அவர் இருந்திருக்காரு. நான் போய் 2 நாள் போனேன், 3 நாள் போனேன், விளக்கு ஏற்றினேன். இந்த பூசாரியை கொண்டு போய் ஐயா அந்த இடத்துல பூசாரி இல்லை, வாங்க ஐயா, அப்பா அப்படி சும்மா போடக்கூடாது, நம்மளை காக்கிறவர் அவர் தான், இந்த வெட்ட வழியில் கிடக்காரு ஐயா, அவருக்கு நம்ம ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை எதையா ஒரு பத்தியாக சூடணும் கொளுத்தணும்னு நினச்சி அவருக்கு அந்த நெய்வேத்தியம் பண்ணிட்டு வந்தோம். கரெக்டாக 12 மணிக்கு ஆரம்பித்தோம் பிரதோஷத்தை. அந்த ஏழை தான் போய் அவருக்கு வேட்டி துண்டு எல்லாம் எடுத்து பூசாரியை கூட்டி போனேன். நீங்கள் எதுவும் வாங்க வேணாம், வாங்கையா போய் செய்வோம்னு பிரதோஷம் நடத்திட்டு வந்தேன். இது வரையும் அவளும் 4-5 வருஷம் நடத்துகிறாயா. 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் இருக்கும்லையா, 3 வருஷம் ஆச்சு. நல்லா சிறப்பாக ஒரு வீட்டுக்காரவுதாயா எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இந்த ஏழையத்தாயா அவர் பிடிச்சிருக்காரு. ஒவ்வொரு கோயிலில் எங்கே விளக்கு ஏற்றியா இருக்க விளக்கு ஏற்றாமல் அந்த கோயிலில் இந்த பெருமாள் இந்த ஈசன் என்னை கூட்டி கொண்டே அந்த இடத்துல விடுறாரு. இந்த பக்கத்தில் வெளத்தூருக்காரவுல நீங்கள் வாங்க, நீங்கள் எது நடந்தாலும் இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும், இல்லை நீங்கள் வராமல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். இப்போ என்றைக்கு இந்த வெடுக்கில் போனாலும் அடியார் நீங்கள் வந்து எப்படி என்னை வணங்குனீங்களோ அவர் அந்த பெருமாள் வச்சுருக்காருயா. நான் ஒன்றும் பண்ணலையா, நான் ஒரு சாதாரண ஒரு ஏழை, அன்னன்னைக்கு உழைச்சாதாயா நாங்கள் சாப்பிடணும். நான் வசதி வாய்ப்பு இல்லை, இந்த ஏழையத்தாயா கருணையை காட்டுறாரு. வசதி வாய்ப்புனே சொல்லாதீங்கம்மா, வசதி வாய்ப்பு வேணாம் நமக்கு. அவர் நோய் நொடி இல்லாமல் சாமி தான், அருள் தான். வசதியோட சாமியோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆமாம், நம்ம சாமியோட நான் அந்த ஐயாவோடையே இருக்கிறேன் கூட. நான் கொஞ்ச நேரம் வராட்டாலும் அவர் என்னை தேடுற அளவுக்கு அவர் என்னை வச்சுருக்காரு. கொஞ்ச நேரம் வராட்டாலும் அந்த எல்லையில் காலை எடுத்து வைப்பேன், மலன்னு அடிப்பார். இந்த காலை அவர் வந்துட்டியா அப்படிங்கிற. ஆனால் நல்லா எனக்கு நல்ல நண்பனா, நல்ல தாப்பனா, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக நாங்கள் நல்ல ஒரு சிவபெருமானை எப்படி சொல்கிறதில்ல அந்த அளவுக்கு அன்பாக இருக்கார். அன்பாக தேடணும்யா. அந்த இடத்துக்கு போயிட்டு ஐயா நானும் சாமியை தேடுறோம், இவர் மட்டும் இருக்காரே, பாக்கி இருக்கவரெலாம் எங்கே? சில பேருக்கு வந்து குளத்துக்குள்ள அவங்க தூக்கி வெள்ளைக்காரங்க அந்த காலத்தில் வந்து இடிச்சிட்டு போட்டுவிட்டாங்க வேலைக்காரங்க. இல்லையே, சாமி இங்கே தான் இருக்கிறாரு. ஆனால் தேடுதல் வேணும், தேடுறோம். நானும் ஐயாவும் தேடுறோம். நாங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். இது ஒரு இடத்துல வந்து வம்படி எடுத்து பறிக்கிறோம். சாமி சிலை 2 பக்கமும் முருகர் மாதிரிக்கே அம்பாள் மாதிரிக்கே இதாகுது. எல்லோரும் இல்லை அதெல்லாம் அப்படி அது இல்லை, இந்த சாமி அந்த சாமிங்கிறேன்.
ஐயா வந்து ஐயா கூட டக்குன்னு பயந்துட்டு ஒரு மாதிரி கீழே வந்துட்டார் அந்த இதுக்குள்ளே மண்ணுக்குள்ளே பறிக்கும்போது. அப்போ நம்ம மட்டும் விடலை, பாக்கி எல்லாம் அங்கே முரட்டுத்தனமான வெட்டுனாங்க. இப்போ அப்படி வெட்டாதீங்க, பறிக்காது, எதுவும் சாமி மேலே இது பெற்றும்ட்டு நம்ம மெதுவாக நைஸாக எடுத்து உருவத்தை தூக்கி பைரவர் இதெல்லாம் எடுத்து இப்போ போகும்போது காமிக்கிறேன். அப்போலாம் எடுத்து பார்த்தா பைரவர் இதெல்லாம் அம்பாள் உள்ளே இருக்குது மண்ணுக்குள்ள. ஆனால் நான் விளக்கு போடையில அந்த அம்மாவை அந்த ஐயாவை மிதிச்சுக்கிட்டு தாயா நான் விளக்கு போட்டுங்க தெரியாமல் செஞ்சுட்டேன். தெரியாமல் நம்மளோட மிதி தாங்க முடியாமல் தான் அவர் கிளம்புனாரு. சிந்தனை பூரா தேடுதல் வந்துச்சு அந்த இடத்துல போல. இந்த சுத்து வட்டாரத்தில் அந்த மாதிரி பைரவர் எங்கேயுமே இல்லையா, அழகா இருக்கு இந்த இடமே. வந்து இந்த பார்க்க வந்து இவர் வந்து பாப்பனந்த சிவன் சொல்றாங்க. பக்கத்தில் சுற்றி தண்ணி கிடக்கு, அந்த இடத்துல மட்டும் தண்ணி இல்லை. பற்றிலா எப்பேரிப்பட்ட மழை, எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த இடத்துல மட்டும் தண்ணி இல்லைன்னா முன்பக்கம் பின்பக்கம் எல்லா பக்கமும் குளம் தான் இருக்குது. ஆனால் நடுவில் மட்டும் ஒரு திட்டு மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து மீன் வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து சிவனடியார்னு ஐயா என்கிட்ட சொன்னார். உங்களை பார்க்கும் போது தான் என்னால் அது உணர முடியுது. ஆனால் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, எனக்குமே சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்பாங்க, இந்த ருத்ராட்சம்லாம் போட்டால் அசைவம் சாப்பிட்லாமா, சிவ வழிபாட்டில் இருந்தால் அசைவத்தை தொடலாமா, அந்த மாதிரி இப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் சாமி வந்து உங்களை நான் வந்து ஒரு நிறைய பேர் உங்களை மாதிரி பார்த்ததில்ல, வெகு சிலர் தான். உங்களை நீங்கள் செய்கிற தொழில் வந்து இந்த மாதிரி இருந்தாலும் ஆனால் உங்களுடைய எல்லாத்தையும் இந்த சாமி ஏற்றுக்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க மக்களுக்கு, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் வந்து எப்படி பார்க்குறாருன்னா என்ன வெடுக்கு அதெல்லாம் நேசிக்கல, உண்மையான உள்ளத்தை நேசிக்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் நம்மளை வெளியில் 4 மக்கள் பார்க்குறவங்களுக்கும் நம்மளை கவிச்சியாவோ பார்க்கல. எப்படி எந்த கோயிலாக இருந்தாலும் வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடும்போது அந்த ஈசனே அந்த இடத்துல வந்து நம்மளை வரவேற்க வைக்கிறாரு. இப்போ ஒரு ஐயா வந்து இப்போ வந்து கும்பகோணத்தில் இருந்து ஒரு ஐயா வந்த உடனே நாங்கள் மணிமேகுடி தேசராவில் இருந்தோம். அவர் வந்து அந்த சடைமுடியனே நான் வாசலை பார்க்குறேன், எனக்கு பெரிய பாக்கியம் கிடச்சிருக்கம்மா. உங்களை பார்த்தான்னா உள்ளே இருக்கிறவர் பார்த்தா 2 பேரும் ஒரே தோற்றம். என்னையா அவ்வளோ வரையா உள்ள சாமி இருக்கியா, உங்களை பார்த்தாவே அவரை பார்க்குறோம், அவர் தான் அங்கே நிப்பாட்டி இருக்கார் அப்படின்னு. சில பேர் நம்ம இது சாப்பிட்டோமே கவிச்சு சாப்பிட்டு உள்ளே போகலாமா போகக்கூடாதான்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. அது எப்படின்னா நம்ம மனசு சுத்தமாக இருக்கா அதைத்தான் அவர் நேசிக்கிறாரு. நீ கவிச்சு சாப்பிடலன்னு. ஆனால் இதில் சிவன் வழிபாட்டில் நம்ம சைவமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. நம்ம சைவமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ நான் ஐயா அதில் தான் முடங்கிக்கிட்டு இருக்கேன் கவிச்சியில். நானும் இப்போ ஒரு 10 வருஷமாக அதை நாங்கள் விட்டுட்டோம். நம்ம சைவத்தில் தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த தொழில் தான் கவிச்சி உண்மையான. அப்போ வந்து தொழில் தான் வந்து அவங்க மீன் வியாபாரம் பண்ணுறாங்க. ஆனால் உணவு பழக்கத்தில் வந்து 10 வருஷமாக சாமி ஆட்கொண்டதுலேருந்து சைவத்தில் தான் இருக்கிறாங்க. சாமி பணி செய்கிறதுலேருந்து எடுத்து செய்ய ஆரம்பித்ததுலேருந்து இப்போ தான் எனக்கே அது அம்மா சொல்கிறாங்க. அது ஒரு சிறப்பான விஷயந்தான். அதாவது இது வந்து நீங்கள் அதோடவே இருந்துக்கிட்டு அதை வந்து உட்கொள்ளணும்னு நினைக்காம நீங்கள் இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். கணவர் போட்டில் போகிறாரு, போட்டு தொழிலுக்கு போகிறாரு, அந்த ஐயா கொண்டுட்டு வர பொருளை சமைச்சு கொடுத்துருவா அவங்களுக்கு. நான் சாப்பிட சமைச்சு கொடுத்துருவா அந்த அளவுக்கு. ஆனால் கணவர் விருப்பப்படுறதுல வந்து இப்போ இதில் வந்து ஒரு விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம். அப்போ நீங்கள் என்னதான் கணவன் மனைவியாக இருந்தாலும் அவருடைய விருப்பம் அவர் பார்த்துட்டு போட்டோம். அப்போ இறைவன் நம்மளை ஆட்கொண்ட மாதிரி அவரே பார்த்துக்கிறான்ற மாதிரி. அவ்வளோதாயா ஒரு அம்மா இறைவன் எப்படி ஆட்கொண்டு விட்டாரோ அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஐயாவையும் ஆட்கொண்டுவாரு. அதாவது வீட்டம்மா ஒரு மாதிரி இருப்பாங்க. ஐயா இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஈடுபாட்டில் இருப்பார், சிவ வழிபாட்டில் இருப்பார், சைவமாக இருப்பார். ஆனால் அந்த அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, வீட்டம்மா அசைவெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்போது அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களோட வாழ்க்கையை ஒரு உதாரணமாக நீங்கள் அப்படியே சொல்லுங்கள். அப்படி சொல்லுவாய்யா. நம்ம எப்படி சொல்கிறதுனா, ஒரு வீட்டில் கணவன் மனைவியாக இருந்து நான் எப்படி சிவனை வழிபடுறேன்னா அதுக்கு எங்கள் வீட்டுக்காரவ துணையாக இருந்தா. நீ ஐயாவை சுமந்துருக்க, நீ வந்து அந்த வழியில் போகிறதுக்கு நான் எந்த எதிர்பாரும் இல்லை, உன்னோட எதிர்ப்பு இல்லை. நீ வந்து ஈசன் உன் தலையில் இருக்கிறவோட அவங்க வந்து நீ வந்து சாமியாக இருக்கும்போது நம்மளுக்குள்ள எந்த ஒரு இது பழக்க வழக்கங்களும் இருக்கக்கூடாது. ஒரு வீட்டுக்குள்ள கணவன் மனைவியாக இருந்தாலும் அவங்க வேற நான் வேற அப்படித்தாயா இருந்துக்கிட்டு இருக்கோம்.
உங்களோட ஈசன்கிட்ட இருந்து சொல்கிறேன். என்னை திரும்பி கேட்குறிய ஆனால் சொல்ல வச்சுட்டேன். ஏன்னா என்னுடைய விருப்பங்களுக்கு அவங்க எந்த தடையும் இல்லையா. உன்னோடைய விருப்பம் எங்கள் விருப்பம்னு இருந்துட்டாங்க. சில பேர் ஐயா கேட்குறா, ஒரு சில ஆம்பளையே ஒத்துக்கிற மாட்டாங்களே அப்படின்னு. ஆனால் என் கணவர் தங்கமானவர். என்னுடைய பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டார். எத்தனை மணிக்கு போனாலும் ஐயா ஐயா 10 மணிக்கு போனாலும் எங்கள் வீட்டுக்காரர் எங்கே போன எங்கே வந்த அது எதுவுமே கேட்க மாட்டாரியா. அந்த வகையில் நான் அவரை கணவரை அடைஞ்சதுக்கு நான் பெருமைப்படுறேன் ஐயா. அவரை கணவரை அடைஞ்சது நிறைய பேர் வந்து இதுலேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஃபேமிலி வந்து எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. என்னோட கூட வந்து 4 பேர், அப்பா அம்மா இவ்வளோ பேர். நம்ம வீட்டுக்கு மூத்த ஆள் நம்ம மட்டும்தான் செய்வோம். எப்படி அந்த காட்டுப்பிராமணவில் ஒரு சிவாலயம் இருக்குது. அவர் வந்து கைலாசநாதர், சிவகாம சுந்தரி தமிழ் ஆதிகைலாசநாதர். அவர் நம்மளை ஆட்கொண்டு அவரை தொட்டு வணங்கினதுக்கு அப்புறம் அவரோட வழிபாடு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சைவத்துக்கு மாறினதுக்கப்புறம் ஃபேமிலியோடு இருந்தோம். எல்லோரும் ஃபேமிலி, தம்பி குடும்பம், இன்னொரு தம்பி குடும்பம், எங்கள் அம்மா அப்பா, எங்கள் குடும்பம், எங்களோட குழந்தை எல்லாம் இருக்கும்போது நம்ம மட்டும் சைவத்திலே இருந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ நம்ம எல்லா பொருளும் வாங்கியாந்து கொடுத்துருவேன். அசைவம் எல்லா பொருளும் வாங்கியாந்து கொடுத்துருவேன். அவங்களாம் சமைப்பா நம்ம ஒரு ஊறுவாயை வச்சுக்கிட்டு மோரை ஊற்றி சாப்பிட்டுட்டு இருந்துக்கிட்டு இருந்தேன். இருந்த காலகட்டத்தில் இப்போ எப்படிப்பா நீ ஒன்றா இவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருக்கிற, நீ மட்டும் எப்படி சைவமாக இருக்க முடியும்? அவங்க இறைவனை ஆட்கொண்டுட்டார் இருந்துக்கிட்டு இருக்கவங்கள. அப்போ இறைவன்கிட்ட வேண்டேன், இவங்களெல்லாம் எப்படி மனசில் இவங்களாம் சைவமாக்கணுமே, இவங்கள்ட்ட சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டாளே அப்படி இருக்கும்போது சாமிக்கிட்டே அழுது கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்னை அறியாமல் என்னுடைய மனைவி வந்து ஒரு நாள் ஒரு பொருளை ஆக்கி முன்னாடி மண் சட்டியில் வச்சு, நான் வேணுமுன்னா இந்த உணவை 2 பேரும் பகுந்து சாப்பிடணும், நான் வேணும்னா நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற. நான் அழுகுறேன், கண்ணு தண்ணி ஓடுது. பெருமானே இவ்வளோ சோதனை எனக்கு கொடுத்துட்டீங்களே, இதை என்ன பண்ணுறேன்? அப்புறம் ஆசிரியர் சொல்கிறாரு, இந்த ஒரு முறை அந்த அம்மாக்கிட்ட ஒப்புனை கேளு, ஒரு முறை சாப்பிட்றேன் உன்னோட, அதுக்கப்புறம் என்னை வற்புறுத்தக்கூடாது அப்படின்னா அவங்க சந்தோஷப்பட்டா. அந்த அம்மாவுக்காண்டி இறைவனு அவங்கள்ட்ட பேச வச்சு சந்தோஷமாக சாப்பிட்டோம். 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்டு அன்னைக்கு கழுவுன தட்டு, அன்னைக்கு கழுவுன சட்டி தான் அந்த பாத்திரங்கள். அது எங்கே போச்சு, என்ன நடந்துச்சு, அம்மா எப்படி சைவமாக மாறினாங்க, நாங்கள் எப்படி நம்ம எப்படி சேர்ந்தா, குழந்தைகள் எப்படி மாறினார்கள். அப்புறம் இடைப்பட்ட காலத்தில் பிரிவினை வந்துருச்சு குடும்பத்தில். அப்போ ஈசன் வந்து பெருமான் வந்து அடா இவங்களோட இருக்காத நீ அப்படியே என்னை தூக்கிட்டார். 4 எங்கள் குழந்தை 2 பேர், எங்கள் அம்மா எல்லோரும் தூக்கி தனியாக வீடு அமைச்சு கொடுத்து சைவ வீடாக கட்டி, ஒரு டம்ளர் கூட அந்த இல்லத்துலேருந்து எடுத்துகிட்டு வராமல் அவளும் புதுசாகவே வாங்கி சைவ வீடாக கட்டி பக்கத்தில் அருகாமையில் இருக்கிறோம். இப்போ திருப்பரந்துரைக்கு நானுமே பார்த்துருக்கேன். நான் ஒரு வருஷமாக எனக்கு ஐயாவை தெரியும். அவங்க அம்மா எப்படி எல்லாமே இப்போ இந்த 1 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோ பக்தி சாமி மேலே. அது மாதிரி சாமி வந்து அவர் நினச்சாருன்னா இந்த ஒரு செகண்டில் எதை வேணால் எப்படி வேணால் மாற்றுவார். அப்படிப்பட்ட அற்புதமான தெய்வம் எம்பெருமான் ஈசன். இந்த சத்தம் பார்த்தீங்களா? எம்பெருமான் ஈசன். இந்த சத்தம் பார்த்தீங்களா? கரெக்டாக அசரீரி மயில் வந்து ஒரு சத்தம் இடுது. இந்த ஏரியா ஃபுல்லாக மயில் நிறைய இருக்கும். நம்ம அதை பேசி சாமியை பற்றி சொன்ன உடனே அங்கேருந்து ஒரு சத்தம், சரியான ஒரு இது. அதனால் அம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சிவ பணி வந்து மென்மேலும் தொடரணும். இன்னும் நிறைய பேரை வந்து நீங்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து சாமியை பற்றின விஷயங்களை வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது மனுஷனுக்கு வந்து பணம், பொருள், இன்பம் இந்த மாதிரியான விஷயங்கள் பின்னாடியே தான் இன்றைக்கி ஓட்டங்கள் அதிகமாக இருக்குது. நிம்மதி இல்லைன்னு மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் எது பின்னாடி ஓடுறாங்களோ அது வந்து அவங்களுக்கு நிம்மதி தரோன்ற நினப்பில் ஓடுறாங்க. ஆனால் கடைசியில் அது நிம்மதி தரறதில்லை. நிம்மதின்ற ஒரு விஷயந்தான் மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு பொருள் அப்படின்றது மனிதனுக்கு தெரியறதுக்கே ரொம்ப காலதாமதம் ஆகி தான் தெரியும். அது வரைக்கும் எனக்கு வண்டி வேணும், வீடு வேணும், வாகனம் வேணும், வசதி வாய்ப்பு வேணும், நகை வேணும், சொத்து சுகம் வேணும், இப்படி இதுக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்கிற மனிதன் ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து நிரந்தரம் இல்லை, இதெல்லாம் வந்து எந்த விதத்துலையும் நம்மளுக்கு பயனளிக்கலை அப்படின்றத உணரும் பொழுது தான் சாமி அவங்களுக்குள்ளே வருவார். அப்படி அந்த சாமியை உள்ளே கொண்டு போய் சேர்க்குற வேலையை உங்களை மாதிரி ஆட்கள் வந்து நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருமே வந்து இறைவனால் நிர்ணயம் செய்யப்பட்ட நபர்கள். ஐயா ஒரு வழியில் செய்கிறாரு, நீங்கள் ஒரு வழியில் செய்கிறீங்க, நான் ஒரு வழியில் சாமியை அந்த ஒரு தொழிலை கொடுத்தாரு. இப்போ நம்ம எங்கள் வீட்டுக்காரவங்க கம்மியான வருமானம், வீட்டையே ஓட்ட முடியாது, இவருக்கு நான் இப்படி செய்ய முடியும். அப்போ நம்ம எங்கள் வீட்டுக்கார வருமானம் அதை வீட்டோடு நின்றுக்கிட்டாலும் நான் 1 ரூபா 2 ரூபா சம்பாரிச்சாலும்
ஒரு 5 ரூபா வீட்டுக்கு கொண்டு போனாலும் இவருக்கு 10 ரூபா செய்யணும் மனசு. அந்த மனசு இருக்க போய் தாயா என்ன இருட்டுகளையும் பெய்யாத மழை பெருமழை நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் வாசலில் எல்லாரும் விரித்து கொடுப்பாங்க, ஒரு ஒரு சாக்கை எடுத்து போடுவாங்க, ஒரு இதை எடுத்து விரித்து கொடுப்பாங்க. வேணாம், அவரே மழையில் நனைஞ்சிக்கிட்டு கிடக்காரு, நமக்கு என்ன பரவாயில்ல நிற்போம்னு. இது அதுக்கு அப்புறம் தாயா இந்த அளவுக்கு சீட்டுலாம் அந்த ஊர் ஆளுக்கு. இப்போ நாங்கள் இந்த கோவிலேருந்து இந்த அம்மாவுக்கு சாமி காட்சி கொடுத்ததா ஒரு இடம் சொன்னாங்க இல்லையா, அந்த கோவிலுக்கு பயணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிறோம். அந்த கோவிலில் இன்னும் பல சிறப்பான தகவல்கள் நம்மளுக்கு இவங்க கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இந்த கோவில் இருந்ததுக்கான தரவுகளும் நிறைய நான் பார்த்தேன். வாங்க நம்ம அந்த இன்னொரு கோவிலுக்கு பயணம் பண்ணி போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சிவன் கோவில்கள் இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே புதையுண்டு வெளியில் வரக்கூடிய சிவலிங்கங்கள், சிவன் கோவில்கள் இப்போ வந்து நிறைய நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது இன்னும் எத்தனை கோவில்கள், சிவாலயங்கள் அழிக்கப்பட்டு இந்த பூமிக்குள்ளே புதையுண்டு இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு செகண்ட் யோசித்து பார்க்கணும். இத்தனை லட்சக்கணக்கான சிவன் கோவில்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனாலையோ என்னமோ சிவபெருமானுக்கு தென்னாடுடைய சிவன் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது. இங்கே நாங்கள் நிற்கிற இடத்த சுற்றி வந்து ஒரே மயிலோட சத்தம் தான் கேட்டுக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் எப்படியும் நம்மளுக்கு அந்த சத்தம் கேட்கும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில், இந்த கோவிலில் வீட்டு இருக்கக்கூடிய சிவபெருமானை தான் வந்து அம்மாவுக்கு வந்து காட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த கோவில் தானம்மா நீங்கள் சொன்னது? இந்த இடத்துல தான் நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வரும்போது முத நல்ல பாம்பு வந்து வண்டிக்கிட்ட கிடந்து மறைச்சிச்சு. ஆனால் காரணம் இது ஏதோ ஒரு காரணம் இருக்க போயின்னு, ஐயா பொழுதடைஞ்சு போச்சு, நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் ஐயா, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீ வந்து கிடக்க, இன்றைக்கி வழியை விடுங்க, நாளைக்கு நான் இதே நேரத்தில் வந்து என்ன என்ன நிறைவுன்னு நான் வந்து பார்க்குறேன் ஐயா. அதோட மறுநாள் என்ன பண்ணேன், அதே டயத்தில் வந்து பார்க்குறேன், முருகப்பெருமானே மயில் வந்து காட்சி கொடுத்தாரு. சரி, அவரை முன்னாடி விட்டு நம்ம பின்னாடி போகணும்னா அவர் முன்னாடியே வராரு, பாதை நட்டுக்கு அவர் பின்னாடியே வரேன். வந்த உடனே அவங்க அப்பாவை நான் பார்த்துட்டேன், அதோடு அவர் பறந்து போயிட்டார். இந்த இடத்துல சும்மா வெறும் கருவை தூருக்குள்ள கிடந்தாரு, காடு சரியான வேலி கருவை. ஒரு வயசானவர் இங்கே வந்து ஒரு முள்ளு வெட்டிக்கு இருந்தார். ஐயா, இவரை வந்து நம்ம எப்படி மீட்டு எடுத்து இவரை வழிபாடு பண்ணணும், இப்படியே போடக்கூடாது, உங்கள் ஊர் ஆளு கேட்டால் சொல்லுங்கய்யான்னு. அவர் அந்த நைட்டே என்ன ஒருத்தர்கிட்ட ஒரு முத்துராமன்கிற ஐயா, நெல்லி வியாபாரி, அவர் பேர் முத்துராமன், அவர்கிட்ட நைட்டில் போய் கனவுல சொல்லி, நான் இந்த இடத்துல இருக்கேன், என்னை தூக்கி பராமரிங்க, நான் வந்து நல்லா வச்சுக்கிறேன் இந்த ஊரையா அப்படின்னு சொன்னார். அவர் ஆள் விட்டு அவர் சொந்த செலவில் இந்த காடை பூரா சுத்தம் பண்ணி இந்த சீட்டில் அவர் ஒரு ஆளாக ஒரு நபராக நின்று செலவு பண்ணி இன்றைக்கி இந்த பிரதோஷத்தை விடாமல் மாசைக்கு 2 பயணம் அவர் தாயா நடத்துகிறாரு. இவர் தான் இங்கே வந்து இங்கே பூமிக்குள்ளே புதையுண்டு கிடந்த சிவபெருமான். இந்த சிவபெருமானையும் இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் மற்றும் பைரவர், நந்தீஸ்வரர், சண்டிகேஸ்வரர், இவங்க எல்லாரையும் வந்து எடுத்து சின்னதாக ஒரு திருப்பணி செய்து வச்சுருக்குறாங்க. இது கூடிய விரைவில் வந்து ஒரு பெரிய சிவாலயமாக வரும் அப்படின்றது அதை வந்து இன்றைக்கி நான் இந்த இடத்துல சொல்லிட்டு போகிறேன். கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும். எல்லாமே பழமை வாய்ந்த சிற்பங்களாக தான் இருக்குது பாருங்கள். பழமை வாய்ந்த சிவலிங்கம். அந்த கல்லே வந்து சிகப்பு நிறமாக இருக்கிறார் சாமி. ராஜா மன்னர்கள் என்னங்கய்யா சிகப்பு நிறமாக இருக்கார் இல்லையா? ஆமாம் ஆமாம், சிவப்பு நிறம் தான், சிவப்பு நிறமாக இருக்கிறார், சிவப்பு நிறம் தான், வேணியே அப்படி தான் ஃபுல்லாகவே. சிவாய நம. இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நாங்கள் பெரும் தவம் செய்து பெரிய இருந்த இடம் அங்கே. இது அந்த ஒரு காலத்தில் திருப்பணி கோவில் பெரிய ஆலயம் ஆரம்பிக்கணும்ட்டு இடம் கொஞ்சம் பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கோம். இந்த காட்சி கொடுக்குறாரு அவங்களுக்கு நேர. இந்த மரத்துக்கு மேலே மயில், இந்த மரத்துக்கு மேலே மயில் இருக்குது, இந்த மரத்துலேயோ அந்த மரத்துலேயோ. இப்போ நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரே சத்தம், புதுசாக ஆளுங்க வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லி
அவர் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பேரு ரெட்டையாகுளம். ரெட்டையாகுளம் எந்த சாமியில் எடுத்தாலும் பெரும்பாலும் ரெட்டையாக தான் இருக்கு. எந்த சாமியுமே ரெண்டு தான். சிவபெருமானும் 2 தான் இருக்காரு, பெருமாளும் 2 தான் இருக்காரு இந்த ஊர்ல. இந்த ஊர் சிறப்பா தெய்வத்தோடைய இதில் நல்லா வழிபாட்டில் உள்ள ஊர் இந்த ஊர். எல்லாமே 2 குளமும் 90 குளமா என்னமோ கிடக்கும். 90 குளமா இந்த ஊருக்கு. ஆமாம், சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குளங்கள் தான் இருக்குது. நான் இந்த இதில் பார்த்தேன், மேப்பில் பார்க்கும்போதே ஏகப்பட்ட குளங்கள் இருக்குது இதை சுற்றி. எண்ணல் அடங்காத குளங்கள், ஏரிகள், நல்லா இங்க வந்து ஃபுல்லா நல்லா பசுமையான இடங்கள். இந்த ஊர்ல உள்ள நல்லா வழிபாடு. இந்த கோயில் வந்து இப்போ பூஜை பண்ணுறதெல்லாம் யார், நீங்கள் தான் பண்ணுறீங்களா? இல்லையா, இது இந்த ஊருக்காரவ பண்றாங்க. ஆசாரின் வழி அத்தனை ஒருத்தரை போட்டு பண்றாங்க. அந்த ஊர்ல வந்து பாக்கம் போனோம்ல, அதுவும் ஒரு ஆசாரி தான். அதுவும் ஒரு ஆசாரி தான் பண்றாரு. எவ்வளோ அம்சமாக இருக்கிறாரு சாமி. எவ்வளவு எண்ணெயை தேய்ச்சிக்கிறாலும் அந்த சிவப்பு கலரை பார்த்தா அப்படியே செவப்பாக காட்சி கொடுக்குறாரு சாமி. செவன் இருக்கிறாரு. சாமியோட திருமேனி அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி இதில் தான் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்தில். இதெல்லாம் ஒரு காலத்தில் பெரிய கோவிலாக வழிபாட்டில் இருந்திருக்கோம். இன்றைக்கி அங்கங்கே ஒரு கருங்கல்லை பார்க்க முடியுது. இங்கே அந்த இடத்துல ஒரு கல் பார்க்க முடியுது. இதெல்லாம் இந்த கோவிலுக்கு இருந்ததுக்கான சான்று. அங்கே பாருங்கள் அந்த இடிபாடுகள். ஐயா, இது கோவிலோட இடிபாடு தானே அங்கே இருக்கிறது? இங்கே இருந்த கோவிலோட இடிபாடு தான் இல்லையா அது? அங்கே பாருங்கள், இந்த கோவிலுடைய இடிபாடு. இல்லை, கருங்கல் கோயில். இது பெரிய கருங்கல் கோயிலாக இருந்து வழிபாட்டில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சிதிலம் பண்ணியிருக்கிறாங்க. சிதிலம் ஆயிருக்கு. வெள்ளைக்காரங்க வந்து சாமியாத்துக்கு இந்த குளத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த குளத்தையும் கவர் பண்ணிடுவோம். இந்த குளம் இதுவா? இது குளம். அந்த குளத்துக்குள்ளே தான் அந்த சாமிகள். இதில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற குளத்துக்குள்ளே வந்து நிறைய சிலைகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து வழிபாட்டில் இருந்திருக்கு. அதை பாருங்கள், அதுக்கு சான்று இந்த கருங்கற்கள் தான். இதுதான் சான்று. ஸோ அப்போ வந்து இது முழுக்க வழிபாட்டில் இருந்த ஒரு பழமையான ஒரு பெரிய சிவாலயம். அப்போ அப்பேற்பட்ட சிவாலயத்தில் இருந்த சிவபெருமான் அவர் வந்து பூமிக்குள்ளே புதையுண்டு பாதி கவிழ்க்கப்பட்ட நிலையில் இருந்திருக்கிறாரு. அப்படி இந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு வந்து சாமி வந்து காட்சி கொடுத்து அவங்க வாயிலாக இன்றைக்கி வெளிப்பட்டு சாமி வந்து இன்றைக்கி இங்கே நம்ம எல்லாருக்கும் வந்து அற்புதங்களை செய்துக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே பாருங்கள், அங்கேயே ஒரு ஆவுடையும் இருக்குது. அங்கேயே வந்து சாமிக்கு ஒரு ஆவுடையும் இருக்குது. இந்த ஆவுடை வந்து இன்றைக்கி மாற்றி வேணால் இவங்க மேபி வேறு ஆவுடையை மாற்றி வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இது வந்து சாமி இருந்த ஆவுடை இந்த ஆவுடை. இதுக்கு மேலே வந்து ருத்ரபாதம். அந்த ருத்ரபாதத்தை தான் இப்போ உள்ளே வச்சுருக்குறாங்க. இப்போ ஆவுடை மட்டும் இங்கே இருக்குது. இது வந்து சேதம் அடைஞ்சிருக்கு, உடச்சிருக்குறாங்க. இந்த மாதிரி இந்த கருங்கல்லால் அமைக்கப்பட்ட கோவில் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல சிதிலமாக இருக்குது இன்றைக்கும். இதெல்லாம் தொட்டு பார்க்குறதே ஒரு பெரிய பாக்கியம்தான். என் கையால் மயில் வேற கத்துது கரெக்டாக. இங்கே பாருங்கள், இப்போதைக்கு தற்காலிகமாக இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு இப்போ சாமியை வந்து வழிபாட்டுக்கு வச்சுருக்குறாங்க. கூடிய விரைவில் இந்த கோவிலெல்லாம் வந்து பெருமளவில் போகும். இந்த கோவில் என் மனசில் நான் வச்சுக்குவேன். அம்மா வந்து இப்போ நான் பார்க்கும்போது மீன் அந்த வண்டியில் பின்னாடி கூடையில் வந்து மீன் வச்சு ஐஸ் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கை வந்து இப்போ மீன் தொட்டுட்டு வந்த கை. ஆனால் சாதாரணமாக ஒரு மீன் கடையில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க மேலே கூட அந்த வாசம் வரும். இது நான் உணர்ந்து சொல்கிறேன். ஆனால் இவங்க மேலே ஒரு மனம் வருது. இவங்க மேலே ஒரு மனம் வருது. அது நான் அங்கேருந்தே உணர்ந்துக்கிட்டு வரேன். அது வந்து அவ்வளோ ஒரு சாமி வந்து அவ்வளோ அருள் கொடுத்து வச்சுருக்கிறார் அம்மாவை. அது என்னால் உணர முடியுது. அங்கேருந்தே உணர்றேன். சும்மா இவங்கள பேட்டி எடுக்கலை நான். சும்மா இவங்கக்கிட்ட நான் பேசலை. சாமி வந்து அவங்கள எந்த அளவுக்கு ஒரு அருளாளராக சாமி மாற்றி வச்சுருக்கிறாரு. நீ என்ன அவங்க சொல்கிறது தான், எந்த தொழில் செய்தாலும் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் ஒரு உண்மையோட மனதில் கள்ளங்கவனம் இல்லாமல் பிறருக்கு துன்பம் இழைக்காமல் பிற உயிர்களுக்கு இன்னல்கள் விளைவிக்காமல் வாழ்ந்திருந்தால் அவங்க மனசில் இறைவன் குடிகொள்வார் அப்படின்றதுக்கு அம்மா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னே சொல்லலாம்.
உங்களை சந்தித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் வாழ்க்கையில் ரொம்ப சாமி சந்தோஷம் இந்த மாதிரி நிறைய நேரங்களில் நிறைய முக்கியமான நபர்களை சந்திக்க வைப்பார். மறக்க முடியாத நபர்கள் நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கிறேன். அதில் நீங்களும் வருவாங்க. கண்டிப்பாக உங்கள் சேவை தொடரணும். சிவாய நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த பல வீடியோக்களுக்கு என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 276 பாடல் பெற்ற சிவாலயங்களுக்கு நான் பயணம் போய்கிட்டு இருக்கிறேன். என்னோடய பயணத்தில் நீங்களும் தொடரலாம். ஒன்றும் இல்லை, என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா என்னுடைய சேனலில் வரக்கூடிய பாடல் பெற்ற சிவாலயங்கள் வீடியோஸை நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். பார்த்து நீங்களும் இறைவனின் அருளை பெறுங்க.